ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அடா 247 தமிழ் சேனல். எஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ். ஓகேங்களா? ஸோ ஏஜஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய சம்ஸை எப்படி அப்ரோச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ குறிப்பாக எஸ்பிஐ பிஓ, ஓகேங்களா, எஸ்பிஐ பிஓ மாதிரியான எக்ஸாம்ஸில் கண்ணில் பார்த்தாலுமே டக்கு டக்குன்னு நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கான ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா? அது இந்த ஏஜஸ் மாதிரி சம்மில் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் நமக்கு. ஓகேங்களா? சில சில டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சால்வ் பண்ணால் மட்டும்தான் ஆன்சர் கொண்டு வரவே முடியும். அதுக்கு வேறு வழியே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு டைம் அண்ட் ஒர்க் ஏதாவது நம்ம எடுத்துக்கிட்டோம், இல்லை டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோமோ, இல்லை பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சம்ஸை பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஆன்சர் கொண்டு வர வைக்க முடியும். பட் ஒரு சில டாபிக்ஸ் இருக்குது, அது ஒரு சில கொஸ்டின், ஓகேங்களா, அந்த ஒரு சில டாப்பிக்கில் இருக்கிற ஒரு சில பர்டிகுலர் கொஸ்டின்ஸை பார்க்குறதுக்கு நமக்கு இது சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கண்ணில் பார்த்தாலுமே சில ட்ரிக்ஸ் இருக்குது, அதை மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்ஸ்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர் பண்ண போகிறோம். ஸோ இது எஸ்பிஐ பிஓனா எல்லாமே வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கா சார்? அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக இருக்கிற ஸ்டூடெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் நம்ம ஒன் பை ஒன் நம்ம டெய்லி போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல். ஓகேங்களா? ஸோ கிளாஸ் செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ், செஷன் போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? எஸ்பிஐ பிஓக்கான பேட்சஸ், ஓகேங்களா, எஸ்பிஐ பிஓக்கான பேட்சஸ் பார்த்தீங்க, நியூ பேட்ச் வந்து ஜூலை 29 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நம்மளுடைய ada247.com ஸ்டோருக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் தி ஆஃபர் வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பேட்சஸுடைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அண்ட் அட் சேம் டைம் ada247.com போனீங்கன்னா உங்களுக்கு மேலும் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஆல்மோஸ்ட் 70% வரைக்கும் ஆஃபர்ஸ் இப்போ போயிட்டுருக்கு. ஓகேங்களா? எஸ், அதே மாதிரி நம்ம டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்டுக்காக லட்சியம், ஓகேங்களா, ஸோ லட்சியம் பேட்ச் 2020-21, ஓகேங்களா, பிலிமினரி பேட்ச் குரூப் 1க்கான பிலிமினரிக்காக பர்டிகுலராக அவங்கள டார்கெட் பண்ணி, அண்ட் என்னது குரூப் 1 to 2A, ஓகேங்களா, அவங்க எல்லாருக்கும் சேம் சிலபஸ் அப்படின்றதுனால குரூப் 1 ஸ்டூடெண்ட் ஏன்னா அடுத்து ரெடியாக இருக்காங்க எக்ஸாம் எழுத, பிலிமினரி எக்ஸாம். இந்த குவாரண்டைன்ஸ்லாம் முடிஞ்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆக போகிறது அதுதான், ஏன்னா டேட் தள்ளி போயிருக்கு. ஸோ அவங்களுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள ட்ரெயின் பண்ணுறதுக்காகவே ஸோ பேட்சஸ் போயிட்டுருக்குது. ஓகேங்களா? எஸ், த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஓகேங்களா, ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ராமா அண்ட் ஷாம் ஆர் இன் தி ரேஷியோ 4:5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரெஸ்பெக்டிவ்லி 4:5னா என்னது? அந்த வயசை, அவங்களுடைய வயசை ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அப்போ 4x 5x அப்படின்னு தானே நம்ம எடுத்துக்கணும். கரெக்டு தானே? 4ஆல் ஏதோ ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் ராமாவுடைய ஏஜ் வரும். அட் சேம் எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அட் சேம் நம்பரை கொண்டு போய் 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு யாரோட ஏஜ் கிடைக்கும்? ஷாமோட ஏஜ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த ரெண்டோட ஏஜுக்கான ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அந்த வயசை 5 இயர்ஸ் ஹென்ஸ், 5 இயர்ஸ் ஹென்ஸ்னால் என்ன? இப்போ இருக்கிற இந்த வயசில் இருந்து 5 வயசை நான் ஆட் பண்ணணும். கரெக்டாக 5 இயர்ஸை நான் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஏஜினுடைய ரேஷியோ 5:6 சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? ஸோ அப்போ டோட்டலாக என்ன கொடுத்துருக்காங்க? 2 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நமக்கு வாட் இஸ் த ராம்ஸ் ப்ரெசன்ட் ஏஜ்? ஓகேவா? ஸோ செஷன் கொஞ்சம் ஸ்லோவாகவே போகிறேன். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி சொன்னீங்க சார் கொஞ்சம் ஸ்லோவாக போங்க சார், ரொம்ப ஸ்பீடாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ சஜஷன் சொன்னீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தோணுறதை நீங்கள் சொன்னால் மட்டும்தான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ஸ்லோவாகவே போகிறேன். ஓகேங்களா? ஸ்லோவாகவே மூவ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ எஸ், இந்த கொஸ்டினை கண்ணில் பார்த்த உடனே ஆன்சர் சொல்ல முடியும். கண்ணில் பார்த்தாலுமே ஆன்சர் இதுதான் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லிடலாம் ஒரு தடவை. ஓகேங்களா? எஸ், என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ராம் அண்ட் ஷாமுடைய 4:5, அது என்ன சொல்லலாம்? 4x 5x அப்படின்னு நம்ம சொல்லலாமா? 4x 5x அப்படின்னு நானே சொல்லிக்கலாம். 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஏஜில் அந்த 4xோட ஒரு 5 ஆட் பண்ணும்போது 5xோட ஒரு 5 ஆட் பண்ணும்போது எனக்கு வரக்கூடிய ரேஷியோ என்னன்னு கொடுத்துருக்காங்க? 5:6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஏன் சார் இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி எழுதுறீங்க, ஒரு ஒரு ஈக்குவேஷனை ஏன் இந்த மாதிரி சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். டிவைடட் போட்டு நீங்கள் எழுதுறீங்களே, இது ஏன் இப்படி எழுதுறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ராமுடைய ப்ரெசன்ட் ஏஜை நான் 15ன்னு நான் எடுத்துக்கிறேன், ஷாமோட ப்ரெசன்ட் ஏஜை 20ன்னு எடுத்துக்கிறேன். அதை இதே மாதிரி டிவைடில் போட்டு பாருங்களேன். 15 டிவைடட் பை 20 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குமா? பாயிண்ட் வரைக்கும் போயிடக்கூடாது. எவ்வளோக்கெவ்வளோ உங்களால் கேன்சல் பண்ண முடியுமோ அவ்வளோதான். அப்போ என்னது 5 டேபிளில் 3 டைம்ஸ் 4 டைம்ஸ். அப்போ அவங்களுடைய ரேஷியோ நம்ம எப்படி எழுதலாம்? 3:4 அப்படி தானே எழுத முடியும். ஸோ அதுக்காக தான் டிவைடில் எழுதுறது. ஓகேங்களா? ஸோ இந்த டிவிஷனில் எழுதுறதுக்கான ரீசன் அதுதான். இப்போ என்னது, இந்த 4x + 5 இது ராமோட பர்சன்டேஜ், சாரி ராமோட ஏஜ் பர்சன்டேஜோட 5 ஆட் பண்ணியிருக்கேன் 5 வருஷத்துக்கு அப்புறமா. அதே மாதிரி ஷாமோட பர்சன்டேஜோட +5 ஆட் பண்ணியிருக்கும் போது 5 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ஏஜ். இதை ரெண்டையும் இந்த மாதிரி டிவைடில் நான் எழுதுனேன் அப்படின்னா அதை கேன்சல் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? 5/6ங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த ரேஷியோ அவங்க கொடுத்துருக்காங்க, 5/6, 5:6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ புரியுதா ஏன் இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணுறோம்? இதை வந்து நிறைய பேர் ஏன் இப்படி ஃபார்ம் பண்ணுறோம்னே தெரியாமல் இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் நம்ம எழுதிட்டே இருக்கோம். இப்படி தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி யாரோ சொல்லித்தராங்க. ஸோ அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பட் ஏன் எழுதணும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ எழுதுறது தெரிஞ்சாச்சு. இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா? இந்த 4x + 5 6ஆல் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும். 5x + 5 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இந்த ஒரு ஈக்குவேஷன், ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ரெண்டும் கிடைக்கும். ஸோ சால்வ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸோட வேல்யூ எனக்கு கிடைக்கும். கரெக்டாக? எக்ஸோட வேல்யூ ஏன்னா இதை கொண்டு போகும்போது 6 24 24x + 5 30 ஈக்குவல் டு 5 × 5 25x. அப்போ 25x + 5 × 5 25. அப்போ டோட்டலாக இந்த 25 இது ஒரு 24 சப்ராக்ட் பண்ணால் எனக்கு எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். 30 25 டிஃபரன்ஸ் எடுத்தா. ஏன்னா இது 25xங்கிறது பெரிய வேல்யூ. அப்போ இந்த 24 இந்த பக்கம் நான் கொண்டு வரேன். அப்போ எனக்கு என்ன ஆகும்? -24ன்னு மாறும். சப்ராக்ட் பண்ணால் எனக்கு வெறும் ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் கிடைக்கும். அதே இந்த 25 இந்த சைடு மூவ் பண்ணி கொண்டு போகும்போது +30 -25 இருக்கும். சப்ராக்ட் பண்ணால் எனக்கு பாசிட்டிவ்ல 5ங்கிற வேல்யூ கிடைக்கும். அப்போ எக்ஸுங்கிறது 5ஓட வேல்யூ. இந்த எக்ஸுங்கிற வேல்யூவை கொண்டு போய் எங்கே நான் சப்ஸ்டிட் பண்ணணும்? ப்ரெசன்ட் ஏஜில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வேல்யூஸ் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ராமுடைய ப்ரெசன்டேஜ் 4x 4 × 5 20. அதே ஷாமோட ப்ரெசன்ட் ஏஜ் 5 × 5 25. கரெக்டாக? அப்போ ப்ரெசன்ட் ஏஜ் தான் எனக்கு கேட்டிருக்காங்க. ராமோட ப்ரெசன்ட் ஏஜென்ட்டாக கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. ஓ, முன்னாடி கொஸ்டினுக்கு வரலாம். கண்ணில் பார்த்தாலுமே எப்படி சார் ஆன்சர் பண்ணுறது? யோசிச்சு பாருங்கள். ப்ரெசன்ட் ஏஜோட ரேஷியோ எனக்கு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ப்ரெசன்ட் ஏஜோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்குது? 4ஓட மல்டிபிள் 5ஓட மல்டிபிள்னு சொல்லலாமா? அந்த ஏஜ் எப்படி இருக்கும்? 4ஓட மல்டிபிள் ஒன்று 4 இல்லை 8 இல்லை 12 இல்லை 16 இல்லை 20 இந்த மாதிரி ரேஷியோவில் தான் அது போக போகுது. ஒருவேளை வந்துட்டு 9ஆக இருக்க வாய்ப்பு இருக்கா? ராமோட ப்ரெசன்டேஜ் 9ஆக இருக்க வாய்ப்பு இருக்கா? 13ஆக இருக்க வாய்ப்பு இருக்கா? 17ஆக இருக்க வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரிலாம் கிடையாது. 15ஆக வாய்ப்பு இருக்கா? இல்லை. 4ஓட மல்டிபிளாக இருக்க மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. அப்போது என்கிட்ட கொஸ்டினும் அதான் கேட்டிருக்காங்க, ராமோட ப்ரெசன்ட் ஏஜ். அப்போ என்ன இருக்கிற ஆப்ஷனில் எது 4ஓட மல்டிபிள்? மோஸ்ட்லி கொஸ்டினுடைய இது நானாக வந்துட்டு எனக்கு சௌரியத்துக்கு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் செட் பண்ணி வரல. வெப்சைட்டில் போய் செக் பண்ணால் கூட கொஸ்டின்ஸுடைய ஃபார்மேஷன் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ கொஸ்டினுடைய ஃபார்மெட் இப்படி தான் இருக்கும். ஆப்ஷன்ஸை இப்படி தான் அவங்க எக்ஸாம்லேயும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே இப்படி இருக்குது சார் வந்து உடனே அவருடைய சௌரியத்துக்காக மாற்றிக்கிட்டாருலாம் கிடையாது. கொஸ்டின் இதை கொஸ்டின் சேம் அப்படின்னு நீங்கள் வெப்சைட்டில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்டில் கூட கிடைக்கும். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை தான் நான் எடுத்து சால்வ் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போது கொஸ்டினுடைய ஆப்ஷன்ஸ் இப்படி தான் வரும். இது எது 4ஓட மல்டிபிளாக இருக்குது? எனக்கு 1 25 இல்லை, 22 இல்லை, 20 1 30 கிடையாது. இன்னொன்று நன் ஆஃப் தீஸ் இருக்கும்போது கண்ணா மூடிட்டு எப்போவுமே வரக்கூடியது அனதர் ஒன் வேல்யூவை எடுக்கக்கூடாது. சப் பண்ணி பார்த்துட்டு அதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் கரெக்டாக இருந்தால் அப்ளை பண்ணலாம். அப்போ எனக்கு 4ஓட மல்டிபிளாக இருக்குது. சரி, ஓகே. ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க? அப்படி ஒரு வேளை இந்த வேல்யூவோட 5 ஆட் பண்ணும்போது எனக்கு என்னவாகுது? அந்த வேல்யூ 5ஓட மல்டிபிளாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை 16 இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க?
16 plus 5 21. 21 வந்து 5 ஓட மல்டிபிளா கிடையாது. அப்போ என்ன பண்ணிருந்தோம்? Go for none of these. We will select for the none of these option. But here we have that 20. ஓகேவா? So 20 இருக்கிறதுனால 20 plus 5 25. The 25 will be a exactly divisible 5. So கரெக்டாக ஆப்ஷன் வந்துடுச்சு எனக்கு. அப்போ என்னுடைய ராமோடைய ப்ரெசன்டேஜை கண்ணில் பார்த்தாலுமே பேப்பர் பென் யூஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு போயிடலாமா? இவ்வளோ தூரம் நான் சால்வ் பண்ணணுமா? தேவையில்லை. கண்ணில் பார்த்தாலுமே 4ஓட மல்டிபிள் எது இருக்குது, அதுக்கு ப்ளஸ் 5 ஆட் பண்ணால் 5ஓட மல்டிபிளாக மாறுதா இல்லையா? முடிஞ்சு. ஓகேவா? எஸ். த நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? கொஸ்டின் நம்பர் 2. இன் யர் ஃபேமிலி எ கப்புள் ஹேஸ். கப்புள்னு சொல்லும்போது யார்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிற 2 பேர் இருக்காங்க. எ சன் அண்ட் டாட்டர். அப்போ மொத்தம் எத்தனை ஃபேமிலியில் மெம்பர்ஸ் இருக்காங்க? 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. கரெக்டா? ஃபேமிலி மெம்பர்ஸ் 4 பேர். த ஏஜ் ஆஃப் த ஃபாதர் 3 times அட் த டாட்டர்ஸ் ஏஜ். ஓகேங்களா? டாட்டரோட ஏஜ் என்னவோ அதில் 3 times அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த மாதிரி சம் ஆஃப் த பர்சன்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னா யாராவது ஒரு பர்சனுடைய ஏஜை எக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? இல்லை ஏ அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்க. ஏதோ ஒரு வேல்யூ, ஏதோ ஒரு கேரக்டர் கொடுத்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அண்ட் த ஏஜ் ஆஃப் த சன் இஸ் ஹாஃப் ஆஃப் ஹிஸ் சன் மதர். அவங்க அம்மாவோட வயசுல பாதி எடுத்தோம் அப்படின்னா அந்த பையனோட வயசாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? த ஒய்ஃப் இஸ் 9 இஸ் எங்கர் தென் டு ஹர் ஹஸ்பண்ட். அவங்க ஹஸ்பண்டை விட 9 வயசு கம்மி. அப்படின்னா என்னது? பொண்ணோட வயசை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி ஒரு 9 கழிச்சாலும் ஒய்ஃபோட வயசு வந்துடும். கரெக்டா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? அண்ட் பிரதர் இஸ் 7 years older than சிஸ்டர். அப்போ பையன் தான் பெரியவன், தங்கச்சி இருக்கா அண்ணன். கரெக்டா? இப்போ சால்வ் பண்ணிடலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? டாட்டரோட ஏஜ் நான் என்ன சொல்லிட்டேன்? எக்ஸ்ன்னு சொல்லி நான் கன்சிடர் பண்ணுறேன். டாட்டரோட ஏஜை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? the age of the father 3 times of his daughter age. அப்போ ஃபாதரோட ஏஜ் என்னது? 3 into x அப்படின்னு தானே எழுதணும். 3 into x. சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? நான் என்ன சொன்னேன்? எல்லாத்தையும் ஒரே டேர்மாக எழுத கற்றுக்கணும். எக்ஸ்ன்னு சொல்லி எழுதுறீங்க அப்படின்னா அந்த எக்ஸ் டேர்ம் வர்ற மாதிரியே எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணி எழுத கற்றுக்கணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க எனக்கு? the age of the son half of his mother. அதுக்கு முன்னாடி இந்த லைனை எழுதுறதுக்கு முன்னாடி இன்னொரு லைனை பார்த்துலாம். என்னது? த ஒய்ஃப் இஸ் 9 years younger to her husband. அவங்க ஹஸ்பண்டோட ஏஜ் தான் நம்ம இங்கே எழுதி வச்சிருக்கோம் 3xன்னு சொல்லிட்டு. அப்போ 3x minus 9 எழுதுனா யாரு? மதரோட ஏஜ் எனக்கு கிடைச்சிருமா? மதரோட ஏஜ் என்னது? 3x minus 9. அதுவும் சேம் அதே தான் இங்கே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பையனோட வயசுல பாதி, சரி, பையனோட வயசை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் அம்மாவோட வயசு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? சன்னோட ஏஜ். சன்னோட ஏஜ் எப்படி சொன்னாங்க? அம்மாவோட வயசுல பாதின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 3x minus 9 டிவைடட் பை 2ன்னு கொடுத்துட்டா என்ன வரும்? பையனோட ஏஜ் எனக்கு கிடைச்சிடும். இப்போ வேற ஏதாவது க்ளூ இதில் கொடுத்துருக்காங்களா? வேற ஏதாவது இதில் கொடுத்துருக்காங்க? வேற எதுவுமே கொடுக்கல. அப்போ ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியதுதான். என்கிட்ட இப்போ 2 விதமான கேரக்டர்ஸ் இருக்கு. ஒன்று சன்னோட ஏஜுக்கு வந்துட்டு 2 வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒன்று அம்மாவோட வயசுலேருந்து பாதியாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன? தங்கச்சியோட வயசுலேருந்து ஒரு 7 அதிகரிச்சா எனக்கு கிடைக்கும். 2 ஆப்ஷன் இருக்கு. அந்த 2ஐயும் நான் ஈக்குவல் பண்ணலாமா? இந்த சைடும் வந்து அந்த பையனோட வயசு, இந்த பக்கமும் அந்த பையனோட வயசு ஈக்குவல் பண்ணுற போகிறேன். எப்படி பண்ணுறேன்? எக்ஸ் ப்ளஸ் 7. எக்ஸ் ப்ளஸ் 7னா யாரு? தங்கச்சியோட வயசு எக்ஸ் ப்ளஸ் ஒரு 7 ஆட் பண்ணால் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அனதர் ஒன் வே என்னது? சன்னோட ஏஜுக்கு அம்மாவோட வயசுல பாதி. அப்போது 3x minus 9 divided by 2. இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணால் என்ன கிடைக்கும்? எனக்கு இது ரெண்டும் ஈக்குவலான வயசு அப்படின்றதே எனக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ரெண்டுமே பையனோட வயசு. அப்போது ரெண்டையும் நான் ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ண என்ன கிடைக்கும்? எக்ஸோட வேல்யூ கிடைக்குமா? எக்ஸோட வேல்யூ கிடைச்சிட்டாவே என்னது? டாட்டரோட ஏஜ் கிடைச்சிட்டாலே த ஹோல் ஃபேமிலியோட ஏஜை என்னால் டிட்டர்மைன் பண்ண முடியும். அப்போ இதை டிரைவ் பண்ணலாமா? டிரைவ் பண்ண என்ன கிடைக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 7. இந்த பக்கம் வந்துட்டு 3x minus 9 divided by 2. இந்த 2வை கொண்டு வந்து இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 2x plus 14 equal to 3x minus 9. 2xம் 3xம் இந்த பக்கம் வந்து சப்ராக்ட் பண்ணணும். கரெக்டாக? ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். அதை இன்னொரு பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ 2x இதுக்கும் போயிட்டா வெறும் x மட்டும்தான். கரெக்டாக? இந்த 14க்கும் 9க்கும் ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஏன்? இந்த பக்கம் சப்ராக்ஷனில் இருக்குது, இந்த பக்கம் வந்தால் அடிஷனாக மாறும். அப்போ எனக்கு 14 + 9 23. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவாகுது? 23ன்னு எனக்கு கிடைக்கிது.
அப்போ டாட்டர் ஏஜ் 23னா சன்னோட ஏஜ் என்னது? சன்னோட ஏஜ் எனக்கு +7. அப்போ 23 + 7 என்னது 30. இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? மதரோட ஏஜ் என்கிட்ட கேட்குறாங்க. மதரோட ஏஜ் என்னது? டபுள் த சன்னோட ஏஜ். சன்னோட ஏஜ் எனக்கு 30 அப்படின்னா இன்ட்டு 2 போட்டால் 60. 60ங்கிறது மதரோட ஏஜ். அப்போ ஃபாதரோட ஏஜ் என்ன? அதுலேருந்து ஒரு 9 எக்ஸஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா பண்ணால் ஏன்னா ஆட் பண்ணால் ஏன்னா ஹஸ்பண்டோட வயசில் இருந்து 9 வயசு கம்மி தான் வந்துட்டு ஒய்ஃபோட ஏஜ். ஓகேங்களா? சரி, ஓகே. த நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஸோ சால்வ் பண்ணியாச்சா ஃபுல்லாக? எல்லாருடைய வயசும் எழுதியாச்சா? டாட்டரோட ஏஜ் 23, சன்னோட ஏஜ் ஒரு 30, ஃபாதரோட ஏஜ் வந்து 69 அண்ட் மதரோட ஏஜ். ஓகேவா? சரி, ஓகே. த நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அதே மாதிரி சால்வ் பண்ணுறீங்க, யாரும் வந்துட்டு லைவ் சேட்டில் வந்துட்டு கமெண்ட் பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ நான் லைவ் சேட்டில் தான் இருக்கேன். ஸோ கண்டினியூஸாக ஆன்சரை பார்த்தாலுமே டக்குன்னு கொஞ்சம் வேகமாக ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நீங்கள் மற்றவங்கள விட எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த லைவ் சேட்டில் வந்து ஆன்சர் பண்ணுறது இது எல்லாமே வந்துட்டு. ஓகேவா? ஸோ நீங்கள் கேட்குற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நான் லைவ் சேட்டில் ஆன்சர் ரிப்ளை பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால் டக்குன்னு ஆன்சரை லைவ் சேட்டில் சைடில் கொடுங்க. ஓகேங்களா? எஸ். ராம் பர்சன்டேஜ் இஸ் 3 times இஸ் சன் பர்சன்டேஜ். ராமோட இப்போ ஏஜ் எப்படி இருக்குது? சன்னோட ஏஜை விட 3 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 2/5 ஆஃப் ஃபாதர் பர்சன்டேஜ். ஃபாதரோட ப்ரெசன்ட் ஏஜ் நான் எடுத்தேன் அப்படின்னா அதில் 2/5 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபாதரோட வயசை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என்னது 50ன்னு வச்சுக்கோங்க ஃபாதரோட வயசு. ராமோட ஃபாதரோட வயசு 50 அப்படின்னா ராமோட பர்சன்டேஜ் எப்படி இருக்கும்? 50 × 2 டிவைடட் பை 5. அப்போ என்னது 50 × 2 100. 100 டிவைடட் பை 5 20. அப்போ ராமோட பர்சன்டேஜ் 20ஆக இருக்கும் அப்படின்றத இன்டைரக்டாக சொல்ல வர்றாங்க. தி ஆவரேஜ் ஆஃப் த ப்ரெசன்ட் ஆல் ஆஃப் தி 46. ஆவரேஜ் 46. ஓகேவா? ஸோ ஆவரேஜ் 46 ஆனது இவங்க எல்லாத்தையும் நான் வந்துட்டு 46 × 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். கரெக்டு தானே? சம் ஆஃப் த பர்சன்டேஜ் வந்துட்டு. சரி, ஓகே. த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ராம்ஸ் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ராமோட சன்னோட வயசையும் ராமோட ஃபாதரோட ப்ரெசன்ட் ஏஜுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, ஓகே. எப்படி எழுதலாம்? ராமோட ஏஜை வந்து நம்ம எடுத்துக்கலாமா இதில்? எஸ். அது மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா cannot be determined அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் ஆப்ஷனில் வந்துருச்சு அப்படின்னாவே அந்த ஆப்ஷன் வந்து நமக்கு cannot be determined அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறீங்க. டக்குன்னு cannot be determined கொடுத்துடலாம், டைம் இல்லை, கடைசி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் இருக்குது, ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த இடத்துல cannot be determinedனா சரி ஓகே ஒரு மார்க் வந்தாவட்டும் என்ன போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு cannot be determined கொடுங்க. அந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஒரு கொஸ்டினை பார்த்தாலுமே இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா அப்படின்றத தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம போகணும். ஓகேவா? சில கொஸ்டின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏஜஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ரேஷியோ மட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த ரேஷியோ மட்டும் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க? ரேஷியோ மட்டும் என்ன கொடுத்துட்டு ஏஜை கேட்பாங்க. ஏஜை கேட்கும்போது கேல்குலேட் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ அருணோட ஏஜும் அவர் ஃப்ரெண்டோட ஏஜும் பார்த்தீங்க அப்படின்னா 5:6ங்கிற ரேஷியோவில் இருக்குது. அருணோட வயசு என்னது? 5ஆ இருக்கலாம், 10ஆ இருக்கலாம், 15ஆ இருக்கலாம், 50ஆ இருக்கலாம், 60ஆ இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். 5ஓட மல்டிபிள் எந்த வயசாக வேணாலும் இருக்கலாம், சொல்ல முடியாது. அப்போது இந்த மாதிரி ரேஷியோ மட்டும் கொடுத்துட்டு ஏஜ் கேட்டாங்கன்னா மட்டும்தான் நம்ம பண்ணக்கூடாது. சரி, ஓகே. இப்போ நம்ம டெரைவ் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்க? ராமோட ப்ரெசன்ட் ஏஜை நான் எக்ஸ் அப்படின்னு நான் எடுக்கிறேன். கரெக்டாக? அப்போது ராமோட சன்னோட ஏஜ் என்னவா இருக்கும்? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 3 times ஆஃப் ஹிஸ் சன் ஏஜ். சன்னோட ஏஜை 3ஆல் மல்டிப்ளை பண்ணா அப்போது ராமோட ப்ரெசன்ட் ஏஜ் டிவைடட் பை 3 போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? சன்னோட ஏஜ் கிடைச்சிடும்ல. ரெண்டும் ஒன்று தானே. சன்னோட ஏஜ் இன்ட்டு 3 போட்டால் ராமோட ப்ரெசன்ட் ஏஜ். ராமோட ப்ரெசன்ட் ஏஜ் தான் எனக்கு எக்ஸ்ன்னு சொல்லி நான் டிட்டர்மைன் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ எக்ஸ் டிவைடட் பை 3. இந்த 3 இந்த பக்கம் மல்டிபிகேஷன் இருக்கிறனால இந்த பக்கம் வந்தால் டிவைடில் வரும். அப்போது சன்னோட ஏஜ் இன்ட்டு 3 ஈக்குவல் டு எக்ஸ். சன்னோட ஏஜ் எக்ஸ் டிவைடட் பை 3. கரெக்டாக? சரி, நெக்ஸ்ட் ஒன். அப்பாவோட வயசில் 2/5 ஆஃப் த வயசு தான் ராமுக்கு. அப்போது ஃபாதர்ஸ் ஏஜ் ஈக்குவல் இன்ட்டு 2/5. நான் சொன்ன மாதிரி ஃபாதரோட ஏஜ் ஒரு 50 அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா 50 × 2 100 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு எக்ஸாக இருக்கும். எக்ஸ்னா யார்? ராமோட ஏஜ். அப்போது ஃபாதரோட ஏஜ் இன்ட்டு 2/5. இந்த எக்ஸுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? இது மல்டிபிகேஷன் இருக்குது. இந்த பக்கம் வந்தால்
தலைகீழாக மாறி வரும். இந்த 5 மேலே போய்டும், 2 கீழே வந்துடும். கரெக்டாக? அப்போது 5x டிவைடட் பை 2 அப்படின்னு கிடைக்கும். யார்? ஃபாதரோட ஏஜ். கரெக்டாக? ஆவரேஜ் ஆஃப் த பர்சன்ஸ் வந்துட்டு 46. ஆவரேஜ் 46. அப்போது சம் ஆஃப் த எல்லாருடைய ஏஜ்னு ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் எனக்கு? 46 இன்ட்டு 3. மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கலாமா அப்படின்னா தேவையில்லை. ஓகேவா? மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு வேல்யூக்காக கொடுத்துருக்கேன். பட் மல்டிப்ளை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அது அப்படியே நம்ம வச்சுக்கலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ராமோட ப்ரெசன்ட் ஏஜை வந்துட்டு நான் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சன்னோட ஏஜை வந்து எக்ஸ் பை 2ன்னு சொல்லியிருக்கேன். ஃபாதரோட ஏஜ் வந்துட்டு 5x பை 2ன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் தானே எனக்கு என்ன கிடைக்க போகுது? 46 இன்ட்டு 3 அப்படின்னு கிடைக்க போகுது. கரெக்டாக? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? எக்ஸ் அப்படின்றது ராமோட ஏஜ், ராமோட ஏஜ் ப்ரெசன்ட் ஏஜ், ராமோட சன்னோட ஏஜ் எக்ஸ் டிவைடட் பை 3, அவங்க அப்பாவோட வயசு 5x பை 2 ஈக்குவல் டு 46 இன்ட்டு 3. நான் சொன்ன பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் டிரைவ் தான் பண்ண போகிறேன். அதனால் நான் 138 ஃபுல்லாக டோட்டலாக எடுக்கலை. சரி, ஓகே. அப்போ என்ன பண்ணலாம்? இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கணுமா? 3க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 3 2 இருக்கு. அப்போ 6 தான் வந்தானா? அப்போ 6 என்ன பண்ணலாம்? இந்த சைட் கொண்டு வந்துட்டேன். அதனால தான் இங்கே 6 எக்ஸஸாக வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த டேர்மில் வந்துட்டு டினாமினேட்டில் எதுவுமே இல்லை. அப்போ 6ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், 6x. ரெண்டாவது இங்கே 3 இருக்குது. அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 6 ஆகும். அப்போ 2x. ரெண்டாவது இங்கே 2 இருக்குது. அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ என்னது? இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 15x. அப்போ 3ஐயும் நான் ஆட் பண்ணால் எனக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்கும்? 15 + 2 17, 17 + 6 23. அப்போ 23x. 23x ஈக்குவல் டு 46 இன்ட்டு 3 இன்ட்டு 6. அப்போ 23 இதால் அடித்தா 2 டைம்ஸ். கரெக்டாக? அதனால தான் இங்கே நீங்கள் 138 வரைக்கும் போயிடாதீங்கன்னு சொன்னேன். ஏன்னா 138 போச்சு அப்படின்னா டக்குன்னு நமக்கு 23 எத்தனை டைம்ஸில் வருதுன்னு தெரியாது. இதே 23 46 இருந்ததுனால 2 டைமில் ஈஸியாக நம்மளால் கேன்சல் பண்ண முடிஞ்சிச்சு. அப்போ 2 இன்ட்டு 3 இன்ட்டு 6 பண்ணால் 36. எக்ஸோட ஏஜ் 36னா யார்? ராமோட ப்ரெசன்ட் ஏஜ். ராமோட ப்ரெசன்ட் ஏஜ் எனக்கு 36னா அப்போ எனக்கு மற்ற பர்சனோட ஏஜ்லாம் நான் கால்குலேட் பண்ணிடலாமா? இப்போ டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்களா? டிஃப்ரென்ஸ் கேட்டால் எனக்கு என்னாச்சு? 90 - 12. ஏன்னா இதில் டிவைடட் பை 3 போட்டால் பையனோட வயசு கிடைக்கும். இதே வந்து இன்ட்டு 5 டிவைடட் பை 2 பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? அப்பாவோட வயசு. டிவைடட் பை 2 பண்ணால் என்னது? 18 இன்ட்டு 5 90. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த நெக்ஸ்ட் போயிடலாமா? கொஸ்டின் நம்பர் 4. எஸ், இது கண்டிப்பாக ஸ்லோவாக போயிட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் மாதிரி ரொம்ப ஸ்பீடாக இல்லாமல் பொறுமையாக 1 by 1 சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? எஸ், கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கரெக்டான ஃப்ளோவில் இருக்கா அப்படின்றத நீங்கள் சொன்னால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு மூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டின் நம்பர் 4. அப்படியே ஏஜ் ஆஃப்டர் 6 years will be 3/7 of his father age. ஓகேங்களா? இப்போ இருக்கிற வயசை ஆஃப்டர் 6 years, ஒரு 6 years ஆட் பண்ணும்போது will be 3/7 of the father age அப்படின்னு சொல்கிறாங்க. 10 years ago, 10 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது the ratio will be 1:5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? அவியஸோட ஃபாதர்ஸோடைய ப்ரெசன்ட் ஏஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்களா எல்லாமே 5ஓட மல்டிபிள். ஸோ 10 years அகோவில் வந்துட்டு 5ஓட மல்டிபிளாக இருந்திருக்கு. ப்ளஸ் அந்த 5ஓட மல்டிபிளாக 10 ஆட் பண்ணாலும் எனக்கு அது 5ஓட மல்டிபிளில் தான் இருக்க போகுது. கரெக்டு தானே? அப்போ எல்லாமே 10ஓட மல்டிபிளாகவே இருக்குது. அப்போது இந்த மாதிரி சம்முக்கு வேறு வழி கிடையாது, சால்வ் பண்ணி தான் ஆகணும். சரி, ஓகே. எப்படி சால்வ் பண்ணலாம்? ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? 3/7. ஓகேவா? ஸோ இங்கே எனக்கு யோசிச்சு பாருங்க, 6 years ப்ரெசன்ட் ஏஜோட ப்ளஸ் 6 ஆட் பண்ணும்போது அது எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 7 அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டா? அப்போ என்ன பண்ணலாம்? எனக்கு ஆஃப்டர் 6 years will be 3/7 of the father's age. அவங்க அப்பாவோட வயசில். அப்போ அவங்க அப்பாவோட வயசில் ப்ளஸ் 6 ஆட் பண்ணும்போது அது எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 7 அப்படின்னு நமக்கு தெரியுதா? மிகப்பெரிய ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல, இந்த லைனை ரீட் பண்ணும்போது. அப்போ என்ன பண்ணலாம்? இதை வந்துட்டு இருக்கிற வயசு எல்லாத்தையும் 1 by 1 சப்ஸ்டிட் பண்ணி பார்த்துட வேண்டியதுதான். எனக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆப்ஷனோட ப்ளஸ் 6 நான் ஆட் பண்ணுறேன். அது எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 7 இல்லையா அப்படின்றத நான் செக் பண்ணுறேன். சரி, ஓகே.
30 + 6 36. 36 7ஆல் டிவைட் ஆகுமா? வராது. 40 + 6 46 7ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. 50 + 56 எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 7. 56 இஸ் 8 டைம்ஸ் வருமா? 7 7 49, 8 7s are 56. அப்போ 56 ஆல் டிவைட் ஆகுது. 60 + 66 வராது. 70 + 6 76 கண்டிப்பா வராது. அப்போ என்னுடைய ஆப்ஷன்ல இருக்கிறதுலேயே 50 தான் வந்துட்டு ப்ளஸ் 6 ஆட் பண்ணும்போது எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 7 அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஈஸியாக சால்வ் பண்ண முடிஞ்சா? கொஸ்டின்ஸை எப்படி எடுக்கணும், எப்படி பார்க்கணுன்றதும் நமக்கு டெஃபினட்டாக தெரியணும். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக டெரைவ் பண்ணாலும் டைம் வேஸ்ட்டு தான். ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணும்போதே ஓகே 3 7 அப்படின்னு கொடுக்குறாங்க, அப்போது அந்த வயசு எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 7ஆக இருக்குது அப்படின்னா என்னது ஆப்ஷனை போய் பார்ப்போம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஓகேங்களா? ஓகே, த நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 5. த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் 3 persons. ஓகேங்களா? 3 persons are 4:7:9. 8 years ago sum of the age is 56 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. 8 years agoல இவங்க 3 பேரோட வயசையும் ஆட் பண்ணும்போது 56 இருக்குது. அப்போ இப்போ எப்படி இருக்கணும்? ஒரு ஆளுக்கு 8 வயசு, கரெக்டா? ஒரு ஆளுக்கு 8 வயசுனா 3 பேர்த்துக்கு 24 வயசு நான் இந்த 56லேருந்து ஆட் பண்ணணும். ஏன்னா 8 years ago முன்னாடி வச்சு பேசியிருக்காங்க. ஆனால் இப்போ ப்ரெசன்ட் ஏஜ் வந்து 4:7:9. அப்போ 56 ப்ளஸ் சம்திங் நான் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கணும்? எனக்கு இருக்க வரக்கூடிய வேல்யூஸை ரேஷியோ படி பிரிச்சுட்டாவே இந்த பர்சன்ஸோடைய ஏஜ் எனக்கு கிடைச்சிடும். கரெக்டா? அப்போ என்னாச்சு? எனக்கு 56 + 24 80. 80 வந்துட்டு எதால் டிவைட் பண்ணணும்? 4 + 7 + 9. 4 + 7 எனக்கு ஒரு 11 + 9 ஒரு 20. அப்போ 20 டிவைட் 80 டிவைட் பை 20 போட்டால் எனக்கு 4 அப்படின்னு எனக்கு கிடைக்குமா? இப்போ 4ஆல் இருக்கிற எல்லா வேல்யூம் 4 × 4 16, 4 × 7 28 and 4 × 9 எனக்கு 36. அப்போ ஏஜ் அந்த பர்சனுடைய ஏஜஸ் எனக்கு கிடைச்சிருச்சு 16, 28, 36. ஓகேங்களா? எஸ், த நெக்ஸ்ட் போயிடலாமா? அண்ட் அனதர் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ரெசன்ட் ஏஜ் என்ன கொடுத்துருக்காங்க? ரேஷியோ கேட்டிருக்காங்க. அண்ட் அன்னை கேட்டிருக்காங்க ப்ரெசன்ட் ஏஜ் இப்போ என்னன்னு தானே அவங்க கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வச்சு பார்க்கலாமா? ஆப்ஷன்ஸ் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் 4ஓட மல்டிபிள் 8, 16, 20, 25. இந்த இடத்துல ரூல்ட் அவுட் ஆயிடுச்சு. இது ஓகேவா? ரூல்ட் அவுட் ஆயிடுச்சு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டிங்கிற ஆப்ஷன் வரவே வராது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 7ஓட மல்டிபிள். 7ஓட மல்டிபிள்னு பார்க்கும்போது இது 20 கன்ஃபார்ம் கிடையாது. 28 வரக்கு வாய்ப்பு இருக்குது, 35 வரக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது இருந்து 9ஓட மல்டிபிள் 36 and 45. அப்போ எனக்கு இந்த இடத்துல என்னாச்சு? நன் ஆஃப் தீஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது, பட் 2 ஆப்ஷனை ரூல்ட் அவுட் பண்ணிட்டேன். ஒரு வேளை சால்வ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனான வரக்கூடிய உங்களுக்கு ஃபார்முலாவோ எதுவுமே அப்ளை பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் ஒரு சம் இருக்குது. அந்த சம்மை எப்படி அப்ரோச்சே பண்ணணுங்கிற ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா ஸோ கோ ஃபார் திஸ். இந்த மாதிரி போய் அப்ரோச் பண்ணிடலாம். ஓகேங்களா? ரேஷியோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ரேஷியோவில் இருக்க வேல்யூஸை எடுத்து அப்ளை பண்ணி பார்த்துடலாம். இப்போ டேரெக்டாக இருக்கிற இந்த வேல்யூஸை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டாலே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அப்போ இங்கே எனக்கு இது 5 டைம்ஸு, இது 5 டைம்ஸு, இதுவும் 5 டைம்ஸு எடுத்து பார்த்துடலாம். அப்போது இதில் இந்த டோட்டல் வேல்யூஸில் இருந்து ஒரு 24 சப்ராக்ட் பண்ணால் எனக்கு வரக்கூடிய வேல்யூ 56 இல்லையா அப்படின்றத நான் கிராஸ் செக் பண்ணிட்டாலே போதுமானது. ஓகேங்களா? எஸ், த நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 6. Nanya's grandfather was 8 times older than her 16 years old. Sorry, 16 years ago. இப்போ இருக்கிற வயசை விட ஒரு 16 வயசுக்கு முன்னாடி போனோம் அப்படின்னா அவங்க தாத்தாவோட வயசு எப்படி இருந்திருக்கும்? அந்த வயசுலேருந்து 8 டைம்ஸாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ப்ரெசன்டேஜ் எக்ஸ்ன்னு நான் எடுத்தேன் அப்படின்னா x - 16 கொடுக்கணும். கரெக்டாக? x - 16. அப்போ தாத்தாவோட வயசு என்னது? x - 16 × 8. கரெக்டு தானே? ஓகே, த நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? he could become 3 times her age 8 years from now. இப்போ இருக்கிற ஏஜ் என்னது? எக்ஸ். ப்ரெசன்ட் ஏஜ் நான் என்ன சொல்லியிருக்கேன்? எக்ஸ்ன்னு சொல்லி கன்சிடர் பண்ணியிருக்கேன். இப்போலேருந்து ஒரு 8 வருஷம் அப்புறம் போகும்போது ஹென்ஸ். ஓகேங்களா? அப்போது எக்ஸ் + 8 போகும்போது தாத்தாவோட வயசு எப்படி இருந்திருக்கும்? 3 × x + 8 இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. சரி, ஓகே. இப்போது நனியாவோட ப்ரெசன்ட் ஏஜ் எக்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. 16 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஏஜ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. x - 16 தெரிஞ்சிருச்சு. 8 வருஷத்துக்கு அப்புறம் x + 8ன்றது தெரிஞ்சிருச்சு. ஆனால் கிராண்ட்ஃபாதரோட வயசு எனக்கு 16 வருஷத்துக்கு முன்னாடி தெரியுது, 16 வருஷத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கு. ஆனால் ப்ரெசென்ட்டில் எந்த ஒரு கால்குலேஷனும் நான் எழுதலை. கரெக்டாக நோட்டில் பெனில் எழுதி பாருங்கள். எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல காலியாக இருக்கும்.
அப்போ ப்ரெசன்ட் ஏஜ் எனக்கு தெரியல. அப்போ என்ன பண்ணலாம்? ப்ரெசன்ட் ஏஜ் வரணும்னா என்ன பண்ணலாம்? 8 வருஷத்துக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிங்களா, அதில் ஒரு -8 போட்டு கொண்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா 16 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச ஏஜில் ப்ளஸ் ஒரு 16 ஆட் பண்ணி அந்த ஈக்குவேஷனை கொண்டு வரலாம். 2 ஆப்ஷன் இருக்கு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் அன்யாவோட ப்ரெசன்ட் ஏஜ் நான் சொன்ன மாதிரி x-16 கொண்டு போயாச்சு. அப்போ தாத்தாவோட வயசு 8 × x-16. அப்போ உள்ள போய் மல்டிப்ளை பண்ணால் 8x - 16 × 8ன்னு சொல்லி எனக்கு வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 8 years ஆஃப்டர் தனியாஸ் ஏஜ் இஸ் x + 8. அப்போ கிராண்ட் ஃபாதரோட ஏஜ் என்னது? 3 × x + 8. சரி, ஓகே. இப்போ நம்ம கால்குலேட் பண்ணலாமா? என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? 8 years ago. 8 years agoனா என்ன? இப்போ இருக்கிற வயசுலேருந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி போகணும். என்கிட்ட 8 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, 16 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஏஜ் தான் இருக்குது. நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, தாத்தாவோட வயசு எனக்கு ப்ரெசண்ட்டில் இல்லை. அதுக்கு என்ன பண்ணலாம்? நான் 16 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதோட அந்த ஏஜோட ப்ளஸ் ஒரு 16 நான் ஆட் பண்ணேன். அந்த வயசோட ஒரு 16, அந்த ஈக்குவேஷனோட ஒரு 16 ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ப்ரெசண்ட் வரும். இவங்க என்ன கேட்டிருக்காங்க? 8 years ago கேட்டிருக்காங்க. அப்போ அந்த ஏஜோட ஒரு 8 ஆட் பண்ணால் போதுமானா டோட்டலாக 16. பட் அந்த இடத்துல என்ன பண்ணணும்? 8 years agoன்னு கேட்கறதுனால ஒரு 16 மட்டும் ஆட் பண்ணால் போதும். அப்போது இந்த வயசோட, ஓகேங்களா, இந்த ஈக்குவேஷனோட ப்ளஸ் ஒரு 8 ஆட் பண்ணால் இவங்க கேட்கக்கூடிய இந்த இயருக்கு நாம் வந்துடுவோம். அதே மாதிரி x-8 எடுத்தா எங்கே போயிடுவோம்? இங்கே கேட்கக்கூடிய இந்த 8 years agoக்கான வயசுக்கு போயிடுவோம். தனியாவோட ஏஜ் அந்த தனியாவோட கிராண்ட் ஃபாதரோட ஏஜுக்கு போயிடலாம். ஓகேங்களா? அப்போ ஈக்குவேஷன் எப்படி என்ன கொடுத்துருக்காங்க? 8x டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 8 years ago கொடுத்துருக்காங்களா? அப்போ 8 × x - 16 ப்ளஸ் ஒரு 24னா என்னது? ஓவராலாக வரும்போது 24 வருஷம் டோட்டலாக அந்த ஓவரால் டைம் பீரியட். ஓகேங்களா? ஓவரால் டைம் பீரியட் முன்னாடி ஒரு 16, அதுக்கப்புறம் ஒரு 8, அந்த டைம் பீரியடோட கேப்பு 24. கரெக்டா? டோட்டலாக 24 வருஷம். அது ஈக்குவல் டு எப்படி இருக்கணும்? 3x. தாத்தாவோட வயசு என்னது? 3x 3 × x + 8. இதுதான் வந்துட்டு தாத்தாவோட வயசு 8 வருஷத்துக்கு அப்புறம். தாத்தாவோட ஈக்குவல் அந்த கிராண்ட் ஃபாதரோட ஏஜ் ரெண்டையும் நான் ஈக்குவேட் பண்ணிட்டேன். ஈக்குவேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? எக்ஸோட வேல்யூஸ் எனக்கு கிடைக்கும். கரெக்டா? எக்ஸோட வேல்யூனா என்னது? தனியோட ப்ரெசன்ட் ஏஜ் எனக்கு கிடைக்கும். ஓகேவா? ப்ரெசன்ட் ஏஜ் என்னது? 128 / 5 அப்படின்னு எனக்கு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ 128 ஆன்சர் பண்ண போயிடலாமா? 8 years agoக்குள்ளதுக்கு போயிடலாமா? அப்போ போனோன்னா என்ன பண்ணணும்? 128 / 5 - 8 போடணும். கரெக்டா? 8 years agoக்கான அந்த ஒரு ஈக்குவேஷனை நான் ஃபார்ம் பண்ண போகிறேன். அந்த ரேஷியோ தானே அவங்க கேட்டிருக்காங்க. தனியாஸ் ஏஜ் வந்து கிராண்ட் ஃபாதர் ஏஜ் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ரேஷியோ டிரைவ் பண்ணுறதுக்கு என்னது? x - 16 ப்ளஸ் ஒரு 8. இந்த x - 16 என்னது? 16 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வயசு. அதோட ப்ளஸ் ஒரு 8 நான் ஆட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இங்கே தாத்தாவோட வயசு 8 × இதுதான் நம்ம இங்கே போட்டு வச்சுருக்கோம். தாத்தாவோட 16 இயர்ஸில் 8 × x + 16 x - 16. அப்போ அது ப்ளஸ் ஒரு 8. ஏன்னா இந்த 8 ரெண்டுமான எதுக்கு போட்டிருக்கோம்? இந்த 8ங்கிறது 16 வருஷத்துக்கு முன்னாடி போனதுனால அதுலேருந்து ஒரு 8 வருஷம் கீழே வர்றோம். கரெக்டாக? அப்போ பண்ணும்போது எனக்கு வேல்யூஸ் இந்த டெரிவேஷன் ஈக்குவேஷனை ஃபுல்லாக நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? இவங்க 2 பேர்த்துக்குமான ரேஷியோ எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா? டெரைவ் பண்ணும்போது இவங்க 2 பேர்த்துக்குமான ரேஷியோ கிடைக்கும். அந்த ரேஷியோ என்னது? 11:53. ஓகேங்களா? 11:53. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? எஸ். கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்களா அப்படின்ட்டு? ஏன் இங்கே 2 8 ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டவுட் வரலாம். சார் இந்த மாதிரி தான் போடணுமா சார்? ஏன் நான் x - 8 டேரெக்டாக போடக்கூடாதா அப்படின்னா இதோட வேல்யூ அதுதானே. x - 8 அதுதானே இங்கே கொண்டு சப்ஸ்டிட் பண்ணிக்க பாருங்களேன். எக்ஸோட வேல்யூ என்னது? x - 8. எக்ஸோட வேல்யூ பதிலாக 128 / 5 போட்டுறீங்க. இதை சால்வ் பண்ணாலும் அதுதான் வரும். பட் உங்களுக்கு புரியணும், ரெண்டையும் ஒரே இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வரணுன்றதுக்காக இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்? x - 16 + 8 ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா தாத்தாவோட வயசு ப்ரெசென்ட்டில் இல்லை. ப்ரெசென்ட்டில் இருந்திருந்தால் நான் -8 மட்டும் போட்டுருந்துருப்பேன். நான் 16 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வயசு தான் என்கிட்ட இருக்குது. அதை நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். 16 வயசுக்கு முன்னாடி உள்ள வயசு தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணுவோம்? அதுலேருந்து ஒரு +8 ஆட் பண்ணால் அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டினான இடத்துக்கு நான் வந்துடலாம்.
ஓகேவா? எஸ், த நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 7. Q is as much younger than R, he is older than T. Qக்கும் Tக்கும் இருக்கக்கூடிய Q வந்து R விட எவ்வளோ வந்து சின்ன பையனோ அதே அளவுக்கு T-யை விட பெரிய பையன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இஃப் த சம் ஆஃப் த ஏஜ் ஆஃப் R அண்ட் T இஸ் 50, யார் ரெண்டு பேர்த்துக்கும் இந்த ரெண்டு பர்சனுக்கும் இருக்கக்கூடிய ஏஜ் உடைய ஆட் பண்ணா சம் பண்ணா வரக்கூடிய வயசு R and T 50ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எப்படி இருக்கும் அந்த பசங்களோட வயசு பார்த்தீங்க அப்படின்னா, யார் பெரியவன் யார் சின்னவன்றது டெஃபினட்டாக தெரிஞ்சுமே. ஏன்னா Qங்கிறவன் மிடில் இருக்க பையன். Q இஸ் ஹவு மச் எங்கர் தன் R, ஆரை விட எவ்வளோ சின்ன பையனோ, அப்போ R தான் இருக்கிறதுலே பெரிய பையன், அதை விட எவ்வளோ சின்ன பையனோ, ஒரு வயசு சின்ன பையனாக இருந்தால் T-யை விட ஒரு வயசு பெரியவனாக இருப்பான் யார்? Qங்கிற பையன். கரெக்டா? அப்போது R இப்போ டோட்டலாக பாருங்களேன் 50ன்னு இருக்குது. இப்போ 50 எப்படி எழுதலாம்? 25 ஈக்குவலாக பிரிச்சுன்னு வைங்களேன். ரெண்டு பேரும் ஈக்குவல் ஏஜ் கிடையாது, ஒருத்தன் பெரியவன் இன்னொருத்தவன் சின்னவன். அப்போது ஆருக்கு நான் 26ன்னு கொடுத்தேன்னு வைங்களேன், Tக்கு நான் எவ்வளோ கொடுக்கணும்? 24 கொடுங்க. ஏன்னா 26 + 24 எனக்கு 15 வரும். சரி, ஓகே. அப்போ Qவோட வயசு என்னவா இருக்கும்? ஹவு மச் இஸ் ஓல்டர் தென் யங்கர் தென் R இஸ் ஓல்டர் தென் Tன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இருக்கக்கூடிய ஏஜ் டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை 2 போட்டால் Qவோட ஏஜ் கரெக்டு தானே? அப்போ 25 தான் Qவோட ஏஜாக இருக்கணும். அப்போ 24ங்கிறது Tயோட வயசு, 25ங்கிறது Qவோட ஏஜ், 26ங்கிறது Rோட ஏஜ். ஒன்று. ரெண்டாவது என்னது? ஒருவேளை 23ன்னு வச்சா 27 வைக்கணும். அப்போ எனக்கு 0.5ல் வரும் வேல்யூஸ் Qக்கு. அது டெஃபினட்டாக இருக்க வாய்ப்பு. ஏஜஸ்லாம் அந்த மாதிரி 0.5 வச்சு கொடுக்க ரொம்ப ரேர் தான். அப்போ என்ன பண்ணலாம்? ஈவன் நம்பரில் நிறையா மல்டிபிள் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ரேஷியோ மட்டும் கொடுத்துட்டு ஏஜஸை கேட்குறாங்க. இங்கே அவங்க இன்டைரக்டாக ரேஷியோ பற்றி தான் பேசியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த ரேஷியோ பற்றி தான் அவங்க பேசியிருக்காங்க. அப்போது இதை மட்டும் கொடுத்துட்டு ஏஜை கேட்குறாங்க, ஏஜோட டிஃப்ரெண்ட்டை கேட்குறாங்க அப்படின்னா கொஸ்டினை சால்வ் பண்ண முடியாது. டெஃபினட்டாக அவங்க வேறு ஏதாவது ஒரு சம் கொடுத்துருந்துருக்கணும், கொடுத்தா மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும். அப்போ என்னது? டேட்டா இன்அடிக்வேட். ஓகேங்களா? ஸோ டேட்டா போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? த நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்ணலாமா? கொஸ்டின் நம்பர் 8. த சம் ஆஃப் த ஏஜ் ஆஃப் த ஃபாதர் அண்ட் ஹிஸ் சன் இஸ் 45. ரெண்டு பேருடைய வயசையும் நான் ஆட் பண்ணுறேன். எஸ், இந்த கொஸ்டினும் கண்ணில் பார்த்துலுமே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? சம் ஆஃப் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஃபாதர் அண்ட் ஹிஸ் சன் வந்து 45. ரெண்டு பேரோட வயசையும் ஆட் பண்ணுறேன். 5 years ago, 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படின்னா எத்தனை வயசை நான் கழிக்கணும்? அந்த 45லேருந்து அப்பாவுக்கு ஒரு 5 வயசு, பையனுக்கு ஒரு 5 வயசு, டோட்டலாக 10 வயசை நான் குறைக்கணும். அப்போ சம் ஆஃப் த ஏஜ் 5 years ago என்னது? 35. அப்போ அவங்க ரெண்டு பேர் ஏஜையும் நான் மல்டிப்ளை பண்ணும்போது 34ஆக தான் இருக்குங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு 35, அதே ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 34. எந்த நம்பர் வரும்? 34 × 1. அதுதான் ஒரே வாய்ப்பு, வேறு வழியே கிடையாது. 34 × 1 34, 34 + 1 35. இதுதான் ஒரே ஒரு ஆப்ஷன். வேறு ஆப்ஷன் போக முடியுமா? இல்லை. சரி, ஓகே. அப்போது ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஃபாதர். இப்போது அப்பாவோட வயசு என்னது? அப்பாவோட வயசு 34ங்கிறது 5 வருஷத்துக்கு முன்னாடி. அதுலேருந்து ஒரு 5 ஆட் பண்ணால் 39. அப்போ வயசு என்னது? 39. பேப்பர் பென் யூஸ் பண்ணோமா? இல்லை. கண்ணில் பார்த்தாலுமே சப்ராக்ட் பண்ணோம், ஈக்குவேஷன் எடுத்தோம், சால்வ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சம் ஆஃப் த ஏஜ் வந்து 45, 5 years ago. ஓகேங்களா? ஸோ 10 years ago இல்லை, தப்பாக போடாச்சு. ஓகேங்களா? 5 years ago போடும்போது ரெண்டு பேர்த்துக்கும் 10 வருஷம் நான் கழிக்கணும், 35. பட் ப்ராடக்ட் 34 தான். ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணால் 34 தான். அப்போ என்ன பண்ணணும்? 34 × 1 34. ஜஸ்ட் இஸ் குவாட்ரட்டிக்கல் ஈக்குவேஷன் மாதிரி தான். ரெண்டு நம்பரை வந்து நான் மல்டிப்ளை பண்ணால் 34, ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் 35 வரணும். ஈக்குவேஷன் எடுத்தால் எனக்கு வேல்யூஸ் கிடைச்சிடும். த நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? கொஸ்டின் நம்பர் 9. என்ன கொடுத்துருக்காங்க? த சம் ஆஃப் த ஏஜ் ஆஃப் 5 children born at the interval of 3 years. ஈச் ஹேஸ் 50 years. அவங்க எல்லாரோட ஏஜும் எப்படி 3 years இன்டர்வலில் இருக்குது. மொத்தம் 5 பசங்க ஆட் பண்ணால் 50. யங்கர் சைல்டோட ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்லலாம்? இப்போது இன்னொரு சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு
வேல்யூ கண்டுபிடிக்க n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2 இந்த மாதிரிலாம் நம்ம யோசிச்சிருப்போம். அதே வந்துட்டு ஒரு சம் இன்டர்வலில் கொடுக்குறாங்க, ஒரு 5 நம்பர் 6 நம்பரை என்ன பண்ணலாம், இருக்கிறதுலையே சின்ன நம்பரை நம்ம எக்ஸ்ன்னு எடுக்கலாம். எல்லாருக்கும் 3 3 டிஃப்ரென்ஸா, அப்போ என்ன பண்ணலாம், எக்ஸ் ப்ளஸ் 3 ரெண்டாவது பையனோட வேல்யூ, முதல் இருக்கிறதுலே சின்ன பையனோட வேல்யூ நான் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். அதுலேருந்து ஒரு 3 வயசு ஆட் பண்ணால் அவனை விட கொஞ்சம் பெரியவனாக இருக்கிறவனோட வயசு கிடைக்கும். அதில் இருந்து ஒரு 6 இல்லது அந்த ரெண்டாவது பையன்லேருந்து ஒரு 3, ரெண்டுமே ஈக்குவல் தான். எக்ஸ் ப்ளஸ் 6 போட்டால் என்ன கிடைக்கும், அதுக்கு அடுத்த பெரியவனோட வயசு. எக்ஸ் ப்ளஸ் 9 போட்டால் அதுக்கு அடுத்த பெரியவனோட வயசு. கரெக்டாக? அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், சம் ஆஃப் த சைல்ட் ஏஜ் வந்து 50, இன்டர்வல் 3, அப்போ என்னது எக்ஸ் இருக்கிறதுலே சின்ன பையன், எக்ஸ் ப்ளஸ் 3 அதை விட கொஞ்சம் பெரிய பையன், எக்ஸ் ப்ளஸ் 6 அதை விட கொஞ்சம் பெரிய பையன், எக்ஸ் ப்ளஸ் 9, எக்ஸ் ப்ளஸ் 12, இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணும்போது 50ங்கிற வயசு எனக்கு வருது அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அப்போது இது எல்லாத்தையும் பண்ணும்போது 5x, இது எல்லாத்தையும் கூட்டும்போது எனக்கு 40, சாரி 40 இல்லை 30 வரும்னு நினைக்கிறேன். 3 6 9 9 9 18, 18 + 12, 18 + 12 எவ்வளோ எனக்கு 30. ஓகேங்களா? ஸோ 30 அந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிருக்கு. ஓகேங்களா? நம்பர் மிஸ்டேக் ஆயிருக்கு. ஓகேவா? அப்போ 5x + 30 = 50. அப்போ 30 50லேருந்து மைனஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், 20ன்னு கிடைக்கும். கரெக்டாக 20ன்னு கிடைக்கும். அப்போ 5x டிவைடட் பை சரி x = 20 டிவைடட் பை 5. கரெக்டாக? x = 20 டிவைடட் பை 5. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 4. இருக்கிறதுல யங்கஸ்ட் பர்சனோட ஏஜ் தானே கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. அப்போ எனக்கு 4. ஒருவேளை இருக்கிறதுலே பெரிய பையனோட ஓல்டஸ்ட் பர்சனோட ஏஜ் கேட்டால் என்ன பண்ணியிருக்கணும், எக்ஸை கண்டுபிடிச்சது 4 + ஒரு 12 ஆட் பண்ணால் 16. அப்போ இருக்கிறதுலே பெரிய பையனோட வயசு 16. ஓகேங்களா? எஸ், த நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? எஸ், கொஸ்டின் நம்பர் 10. If 6 years are subtracted from the present age of Gagan and the remaining is divisible by 18. ஓகேவா? divisible by 18 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ப்ரெசன்ட் ஏஜ். ஓகேங்களா? அப்போது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 6 years subtract from the present age of Gagan and the remaining is exactly divisible by 18. அப்போது இங்கே இருக்கிற ஏதோ ஒரு வயசில் 6 நான் சப்ராக்ட் பண்ணிட்டேன், 6 சப்ராக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஏஜ் எப்படி ஆகும், இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 18 அப்படின்னு நம்ம சொல்லலாமா? எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 18. அப்போ எந்தெந்த நம்பர், 48ல் நான் 6 கழிக்கிறேன், 42 வருமா? 2 டைம்ஸ் வந்து 38. அப்போ 42 டெஃபினட்டாக வராது. நெக்ஸ்ட் செகண்ட், அப்போ 48 எனக்கு ஆப்ஷன் கிடையாது, ஏ வந்து கிடையாது. நெக்ஸ்ட் 60ல் ஒரு 6 நான் மைனஸ் பண்ணும்போது எனக்கு 54 எத்தனை டைம்ஸு, 3 டைம்ஸ் வருது, எக்ஸாக்ட்லி டிவிசிபிள். சரி, ஓகே. நெக்ஸ்ட் 84ல் ஒரு 6 மைனஸ் பண்ணும்போது 78. 54 வந்து 3 டைம்ஸு, அதுலேருந்து ஒரு 18 நான் ஆட் பண்ணணும். கரெக்டாக? 18 ஆட் பண்ணணும் 4 டைம்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா. அப்போ என்ன வரும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, 54 + 10 64. அப்போ டோட்டலாக ஒரு 8 72. அப்போ 72 தான் வருதே தவிர எனக்கு 78 எனக்கு வராது. அப்போ இது ஆப்ஷன் சியும் கிடையாது. 96ல் எனக்கு 6 மைனஸ் பண்ணிட்டேன்னா 90 இஸ் 5 தடவைக்கு 18 டேபிளில் 5 டைம்ஸ். அப்போது அது 100 கண்டிப்பாக வராது, ஏன்னா 96 இருக்கிறதுனால 100 வராது. அப்போ எனக்கு எத்தனை 2 ஆப்ஷன் இருக்குது, 96 60, அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதுமானது. ஓகேவா? இதை ரெண்டையும் எடுத்து நான் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்துடலாம், வேல்யூஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. என்ன சொல்லியிருக்காங்க, அப்படி நான் சால்வ் பண்ணும்போது வரக்கூடிய ஏஜ் யாரோட ஏஜாக இருக்கும், த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் கிராண்ட்சன் அனுப் ஏஜ். ஓகேவா? அப்போது 54 வந்துச்சு, 54 எத்தனை 3 தடவைக்கு, அப்போ 3ங்கிறது அனுப்போட ஏஜ். ஒரு ஆப்ஷன் நம்பர் 1 பிஏ வச்சு பார்க்கும்போது. இந்த அனதர் ஒன் என்னது, டிஏ வச்சு பார்க்கும்போது 90 5 தடவைக்கு டிரைவ் ஆகும். அப்போ 5ங்கிறது அனுப்போட ஏஜ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ 2 ஆப்ஷன் 3 5. சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்னது, இஃப் த அனுப் ஏஜ் இஸ் 2 இயர்ஸ் எங்க தான் மாதவன் ஏஜ், ஹூஸ் ஏஜ் இஸ் 5. இவனோட வயசே 5 அப்படின்னா இங்கே ஆல்ரெடி நம்ம அனுப்போட ஏஜ் 5ங்கிறது எதை வச்சு கண்டுபிடிச்சோம், டிஏ வச்சு. அப்போ டெஃபினட்டாக இந்த டி வராதா? ஸோ என்னோட ஏஜ் எது
60. ஓகேங்களா? ஸோ கோ ஃபார் ஆன்சர் இஸ் 60. ஸோ ஆன்சரை இந்த மாதிரியும் சூஸ் பண்ணலாம். இன்னொன்று சால்வ் பண்ணுறது எப்படி? எஸ், மதன் ஏஜ் வந்துட்டு 5, இது அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த 5ஓட 2 கழிக்கும் போது அனுப் ஏஜ் கிடைக்கும். இது 3. இந்த 3 எப்படி வருதுன்னு சொல்கிறாங்க? the overall ஏஜ்ல இருந்து -6 and divisible by அந்த ரிமைண்டர் வேல்யூவை எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 18ஆல பண்ணும்போது அப்போ அனுப் ஏஜ் இன்ட்டு 18 + 6 ஈக்குவல் டு ககன் ஏஜ். அப்போது இந்த 3ன்றது அனுப்போட ஏஜ் 3 × 18 + 6, அப்போ 54 + 6 60. ஸோ இந்த மாதிரியும் நம்மளால் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஒன்று அந்த மாதிரி போகலாம், இல்லை இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? 2 ஆப்ஷன் இருக்குது ஓவரால். ஓகேங்களா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட்டாக நம்ம வந்து ஒரு கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணணுமோ அப்ரோச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா த ரேஷியோஸ் பிட்வீன் ஸ்கூல் ஏஜ் ஆஃப் நீம் அண்ட் செலின் இஸ் 5:6. 5:6 respectively. The ratio between the 1/3 age of Nalim and half of the channel is 5:9. ஸ்கூல் ஏஜ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வெறும் ரேஷியோவை மட்டும் கொடுத்துட்டு ஏஜ் கேட்குறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதை நம்மளால் சொல்ல முடியாது. ஓகேவா? ஒரு ஏஜோட ரேஷியோவை மட்டும் கொடுத்துட்டு ஏஜை கேட்குறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே, இப்போ என்ன கேட்குறாங்க, ஷானோட ஏஜ் ஸ்கூல் ஏஜ் கேட்குறாங்க. அது என்னவா இருக்கும்? எனக்கு 6ஓட மல்டிபிளாக இருக்கும். 6ஓட மல்டிபிள் இதில் எது இருக்குது? ஒன்றே 30 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 30. சரி, ஓகே. 30னா 25 தான் நிலிமோட ஏஜ். நிலமோட ஏஜ் எனக்கு 25, ஷானோட ஏஜ் வந்து 30. அதில் என்ன சொல்லியிருக்காங்க? எனக்கு 1/3. 1/3 வந்துட்டு எதுலேருந்து எடுந்திருக்கணும்? நிலிமோட ஏஜில். 25ல் 1/3 எடுக்க முடியுமா? முடியாது. ஓகேவா? 1/3 எடுக்க முடியாது. ஒருவேளை இந்த மாதிரி எந்த ஒரு வேல்யூஸ் போட்டாலும் நம்மளால் சப்ஸ்டியூட் பண்ணி எடுக்க முடியாது. ஓகேங்களா? சப்ஸ்டியூட் பண்ணி எடுக்க முடியாது. த நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்ணலாமா? கொஸ்டின் நம்பர் 12. A is 2 years older than B and B is twice as age as C. இப்போ நான் என்ன சொன்னேன், எல்லாருடைய ஏஜையும் ஒரே மாதிரி ஈக்குவேட் பண்ண கற்றுக்கோங்க. இப்போ எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஏக்கோட ஏஜை எக்ஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா மீதி எல்லாருக்குமே எக்ஸ் வர்ற மாதிரி, ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று ரிலேஷன் இருக்குது. அப்போ அந்த எக்ஸை வந்து எல்லாத்துக்குமே வர்ற மாதிரி ஏஜை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். த சம் ஆஃப் தி ஏஜ் இஸ் 27. இப்போ ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் பி கேட்குறாங்க. இப்போ பி எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது 27ன்னு வருது. அப்போ என்ன பண்ணலாம்? ஏயோட ப்ரெசன்ட் ஏஜ் பி + 2, ஏன்னா 2 years ஓல்டர் தென் பி. பியில் இருந்து 2 வயசு அதிகரித்தோம் அப்படின்னா ஏயோட வயசு கிடைக்கும். பியோட ஏஜ் என்ன சொல்லியிருக்காங்க? பி இஸ் ட்வைஸ் அஸ் சி. சியை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால், சியோட ஏஜை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குதோ அதுதான் வந்து பியோட ஏஜ். ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன்? பியோட ஏஜ், ஓகே, இந்த பி அப்படின்றது சி × 2. அப்போ ஏயோட ப்ரெசன்டேஜ் என்னது? பி + 2 தானே. அப்போ பியோடைய ப்ரெசன்டேஜ் சி × 2ன்றனால இந்த பிக்கு பதிலாக இந்த சி × 2 நான் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போ சி × 2 + 2 போட்டால் எனக்கு ஏவோட ஏஜ் எனக்கு கிடைக்கும். இப்போ இவங்க எல்லாவோட ஏஜையும் ஆட் பண்ணால் எனக்கு 27 கிடைக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? A + B + C = 27. ஏயோட ஏஜ் என்னது? B + 2. B + 2 பதிலாக தான் நீங்கள் என்ன இன்னொன்று கண்டுபிடிச்சிருக்கேன்? C × 2 + 2. அதை நான் கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுறேன். அண்ட் பியோட ஏஜ் என்னது? C × 2 இருக்குது ப்ளஸ் சி. இது 3ஐயும் ஆட் பண்ணும்போது எனக்கு வரக்கூடியது 27. அப்போ நான் வந்து என்ன பண்ணலாம்? 2 × C 2C + 2. அதே 2 × C 2C ப்ளஸ் இந்த சி எடுத்துக்கிறேன். டோட்டலாக 27. அப்போ 2C + 2C 4C. இந்த 2 இந்த பக்கம் வந்தால் 25. 27 2 போயிடும், 25. அப்போ 5C = சாரி இன்னொரு சி இருக்கா? 5C. அப்போ 5C = 25. அப்போ C = சியோட வயசை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? பியோட ஏஜ். பியோட ஏஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? C × 2. அப்போ வயசு 10. 10லேருந்து ஒரு 2 ஆட் பண்ணால் ஏவோட ஏஜ் எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா? எஸ். த நெக்ஸ்ட் ஒன். 8 years ago a father was 3 times older his son. 8 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ப்ரெசன்ட் ஏஜில் இருந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணி போயிடலாமா? Now the father is only twice as his son. The sum of the present age of son and father கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. என்ன கேட்டிருக்காங்க? சன்னோட ப்ரெசன்ட் ஏஜை நான் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஃபாதர் வந்து 2x. அதான் அவங்க சொல்கிறாங்க now the father is twice as old as his son. அந்த பையனோட வயசில் 2 மடங்கு.
அப்போது ஃபாதரோட பர்சன்டேஜ் என்னது 2 இன்ட்டு எக்ஸ். 8 வருஷத்துக்கு முன்னாடி என்னது எக்ஸ் மைனஸ் 8. அப்போ எப்படி இருந்திருக்குது ஃபாதரோட ஏஜ் வந்துட்டு 3 டைம்ஸ் ஆஃப் ஹிஸ் சன். அப்போ என்னது 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 8. ஸோ எல்லாத்தையும் நம்ம எழுதி வச்சாச்சு. இப்போ ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலாமா? ஃபாதரோட ஏஜ் வச்சு ஈக்குவேட் பண்ணலாமா? இந்த வயசு இது 8 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வயசு. அப்போ இதோட ப்ளஸ் ஒரு 8 ஆட் பண்ணும்போது இந்த 2 இன்ட்டு எக்ஸுக்கு வந்துடுமா? கரெக்டா? இந்த வயசோட ப்ளஸ் ஒரு 8 நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா இந்த வயசு வந்துடும். அதுதான் இங்கே நான் எழுதியிருக்கேன். 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 8 ப்ளஸ் 8 ப்ளஸ் 8ங்கிறது இதுக்காக, இது ஏன்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இப்போ வரணும் அப்படின்னா ப்ளஸ் ஒரு 8 ஆட் பண்ணும், ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸ். ஈக்குவேட் பண்ணால் என்னது எக்ஸுங்கிறது 16. எக்ஸுங்கிற யாரோட வயசு? சன்னோட ப்ரெசன்ட் வயசு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? தென் த சம் ஆஃப் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் சன் அண்ட் ஃபாதர். அப்போ இப்போ வந்து 16னா அப்பாவோட வயசு 32. 32ஐயும் ஒரு 16ஐயும் ஆட் பண்ணால் வரக்கூடிய வேல்யூஸ் தான் என்னது? ரெண்டு பேத்தினுடைய சம், நம்மளுடைய ஆன்சர். ஓகேங்களா? எஸ், த நெக்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் ஆஃப் த செஷன். ஓகேங்களா? ஸோ ஃபைனல் செஷன் கொஸ்டினுக்கு வந்தாச்சு. த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் த ஃபாதர் அண்ட் சன்ஸ் ஆர் ரேஷியோ 8:11. சாரி 8:3. தெளிவாக பார்த்துக்கோங்க. 8:3 கண்ணில் பார்த்துலுமே ஆன்சர் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு முடிஞ்சால் யாராவது ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னா பென் பேப்பர் யூஸ் பண்ணாமல் ஆன்சர் பண்ண பாருங்கள். ஓகேங்களா? எஸ், ஆஃப்டர் 12 years த ரேஷியோ வில் பி 2:1. 2:1. வாட் இஸ் த சம் ஆஃப் த பர்சன்டேஜ்? சம் ஆஃப் த பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டாங்க. என்ன பண்ணலாம்? ப்ரெசன்ட் ஏஜோட ரேஷியோ 8:3. அப்போ 8x 3xன்னு எடுத்துக்கலாம். ஆஃப்டர் 12 years வந்து 2:1 இருக்குது. அப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் சால்வ் பண்ணோம்ல, அதே மாதிரி டெரைவ் பண்ணிக்கலாமா? 8x ப்ளஸ் ஒரு 12, ஏன்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மாதிரி கொடுத்துருக்காங்க. த ப்ரெசன்ட் ஏஜ் வந்து 8x ப்ளஸ் ஆஃப்டர் 12 years. அப்போ 12 வருஷத்துக்கு அப்புறமா போகும்போது இங்கேருந்து ஒரு 12 வருஷம் ட்ராவல் பண்ணி போனால் எனக்கு ரேஷியோ 2:1 அப்படின்னு இருக்குது. அப்போ 3x ப்ளஸ் 12 2 டிவைடட் பை 1 அப்படின்னு மாற்றியாச்சு. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ண என்ன? எக்ஸ் வந்து 6ன்னு கிடைக்கிது. 6னா என்னது? 6ஐ கொண்டு வந்து எங்கே மல்டிப்ளை பண்ணணும்? இப்போ இருக்க ப்ரெசன்ட் ஏஜ் இந்த எக்ஸோட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 6 × 8 6 48. இன்னொன்று என்னது? 3 18. அப்போ 48 ப்ளஸ் ஒரு 18 50 60 66. கரெக்டா? 66 டோட்டலாக. சரி, ஓகே. இன்னொன்று எப்படி கண்டுபிடிக்கலாம்? நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கண்ணில் பார்த்துலுமே த ப்ரெசன்ட் ஏஜோடைய ரேஷியோ 8ம் 3யும் கொடுத்துருக்காங்க. இவங்க சம் தான் கேட்டிருக்காங்க, சம் ஆஃப் த ப்ரெசன்ட் ஏஜ். அப்போது 8x ப்ளஸ் 3x 11x. அப்போ என்னுடைய ஏஜ் எப்படி வரப்போகுது? 11ஓட மல்டிப்பிளில் ஏதோ ஒன்றா தான் வரப்போகுது. கரெக்டாக? 8x ப்ளஸ் 3x இதை தான் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். 8xையும் 3xையும் நான் வந்து இங்கே 8x ஒரு வேல்யூ எக்ஸுக்கு ஒரு சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு 3க்கு ஒரு சப்ஸ்டிட் பண்ணிட்டு இதை ரெண்டையும் ஆட் பண்ணி என்னோட ஆன்சர் கொண்டு வந்திருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 8 ப்ளஸ் 3 11, என்னோட வேல்யூ 11ஓட மல்டிபிளாக இருக்க போகுது. அப்போ இருக்கிற வேல்யூலையே எது என்னுடைய 11ஓட மல்டிபிள், அதுதான் என்னுடைய ஆன்சர். ஓகேங்களா? அப்போ எனக்கு இங்கே 66 என்னுடைய ஆன்சருங்கிறத டெஃபினட்டாக என்னால் சொல்ல முடியுமா? 66ங்கிறத கண்ணில் பார்த்துலுமே, இதுக்கு பென் பேப்பர் தேவையா? தேவையே இல்லை. கண்ணில் பார்த்துலுமே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஏஜஸ் அப்படின்றது டோட்டலாகவே இவ்வளோ தான். ஏஜஸ் இவ்வளோ தான் ஓவராலாக. இந்த பேசிக்ஸை இதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுட்டாலே எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை வித்தின் த 30 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு 30 செகண்ட் தான். 30 செகண்ட்குள்ளே ஒரு அப்ளிகேஷன் சம்ம தாராளமாக சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? எஸ், நம்மளுடைய ADA 247 தமிழில் லட்சியம் பேட்ச் போயிட்டு இருக்குது. ஸோ ஜூன் 30 ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வேகமாக ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிசி படிக்கிற நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம ADA 247ல் ஆல்மோஸ்ட் 70% வரைக்குமான ஆஃபர்ஸுக்கு கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 70% ஆஃபர் கிடைக்கும். ஓகேங்களா? கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 70% ஆஃபர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எஸ்பிஐ பிஓக்கான ப்ரிலிமினரி பேட்சும் போயிட்டுருக்குது. ஸோ ஆல்ரெடி ஒரு பேட்ச் முடிஞ்சு இப்போ ஜூலை 29 நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஜூலை 29 இந்த நெக்ஸ்ட் பேட்ச். ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி 70% ஆஃபர் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ கோட் யூஸ் பண்ணி அப்படின்னா 70% ஆஃபர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? எஸ், வீடியோ இன்னைக்கு உள்ள வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ADA 247 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.